ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சூப்பர் ஹாஸ்புல். இன்னைக்கு சூப்பர் ஹாஸ்புல் ரொம்பவே ஜாலியாக போகுது, அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் போகுதுன்னு கூட சொல்லலாம். ரவிவர்மா ஓவியம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் குறித்து பேசுறதுக்காக படத்தோட கதாநாயகன் அண்ணன் கதாநாயகி நம்ம கூட இருக்காங்க. அவங்க யாரு, எந்த திரைப்படத்தை பற்றி பேச போகிறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே மணிரத்னம் சாரோட திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாருமே வந்துட்டு ஒரே கண்டிப்பாக லவ் மூட் இருக்கும். அதுலேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் இணைத்திருப்பாரு, அப்படி நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அவருடைய திரைப்படங்கள் அவருடைய பயணம்னாலே அப்படி தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த படத்தில் கார்த்தி இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னு தான் எல்லாருமே பார்த்தாங்க. கார்த்தியா அவர் ஃபஸ்ட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நடித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருத்தி வீரன் ரேஞ்சில் இருப்பார். அவருக்கு எப்படி வந்துட்டு பைலட் வேஷம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஸோ நீங்கள் இந்த படத்திற்குள்ளே எப்படி வந்தீங்க, அந்த பைலட்டாக உங்களை எப்படி நீங்கள் அமர்த்திக்கிட்டீங்க? இல்லை சார் கூப்பிட்டதான் சார் தர்ச்சியாக ஒரு நாள் கூப்பிட்டு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சார் சொன்னார். நான் சார்கிட்ட கேட்டிருந்தேன், சரி எப்போனாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ரெடி டு ஒர்க்குன்னு நான் முதல்ல சொல்லியிருந்தேன். ஸோ சாருக்கு இந்த கதை வந்தப்போ திடீர்னு கூப்பிட்டு இந்த கேரக்டரை பற்றி சொன்னாங்க, கொடுத்து ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. சார் இந்த கேரக்டர் நான் எப்படி சார் சூட் ஆகுவேன்னு பயங்கர தயக்கம் இருந்துச்சு எனக்கு. இல்லை நீ படி, அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணலாம், நீ வெயிட் லூஸ் பண்ணணும், நான் ஃப்ளைட் ட்ரைனிங் எடுத்துக்கோ, நான் உன் ட்ரைனிங் அனுப்புகிறேன், ஸோ ஒரு 1 month ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஷூட்டிங் பண்ணலான்னு சொல்லியிருந்தார். ஸோ அந்த ப்ராசஸ் முடிக்கும் போது தான் எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அது வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே வரல இந்த கேரக்டர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் கான்ஃபிடென்ட் பண்ண முடியும். ஓகே, அதே மாதிரி இந்த படத்தில் நீங்கள் வந்து ஒரு டாக்டராக நடிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் எப்படி இந்த கேரக்டரை உள்வாங்கிக்கிட்டீங்க? டாக்டர் அம்மாவுக்கு எப்படி மனசு மாறிச்சு? We've all pretended to be doctors when you're kids, but actually playing a doctor is very different. So I actually was spending a lot of time in Chennai because Manisa was training me for the Tamil. So in that time I also went to Apollo Hospital. They let me come. They were very generous. They let me spend some days in the hospital. I went to the emergency ward. I went to the pediatric doctor, and I would just sit, ask them questions, watch how they work, watch how they deal with every patient, because every patient you have to deal with differently depending on what the problem is. And since I was playing, I've just finished my MBBS in the film, and it's my first job. So that also is different, how you would approach it and how sincere and over earnest you are when you first start. So little things like that. And doctors are very nurturing, but at the same time they're very practical. So to get that balance. But honestly, it's not about her being a doctor. It is a love story. So it's just that this is where the characters are placed. This is what they do. From there, how do people like that, how is their relationship? I don't think that the characteristics of the people that takes over rather than their profession, honestly. But yeah, I did have to train for it, because and there were also lots of terms which are not even in Tamil. Even the English terms. In fact, Manisa used to joke and say, cut out all the English, give her only Tamil. She never forgets her Tamil. I used to forget the English. So there were a lot of terms for doctors, and during ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல பேசுற லாங்குவேஜ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் அவங்க பேச வேண்டியது இருந்துச்சு. இந்த அளவுக்கு இந்த இடத்துல இருக்கும் பொழுது உங்க விஷயத்துல கவனிக்கணும்னா, மணிரத்னம் சார் வச்சு இயக்குன ஆயுத எழுத்துல பார்த்தாங்கன்னா உங்க அண்ணனுக்கும் மீசி எடுத்து விட்டாரு. பாவம் உங்களுக்கும் இந்த இடத்துல மீசி எடுத்து கமல் சாருக்கு மணிஷா தான் மீசி எடுத்து விட்டுருக்காரு. நாயகன் சார் அதுலயும் எடுத்து விட்டுட்டாரு. ஏன்னா அந்த கேரக்டர் எல்லாரையும் பார்க்கும்போது கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபா பார்ப்போம். அதுக்கப்புறம் அவங்களை வந்துட்டு ஒரு ரொமான்டிக் ஹீரோ ரேஞ்சில் காட்டணுன்றதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணாரு. ஃபர்ஸ்ட் நீங்க ஷேவ் பண்ணிட்டு பார்க்கும்போது உங்களோட ஃபேஸை நீங்க பார்க்கும்போது எப்படி ஷேவ் பண்ண முடியும்? ரொம்ப பயமா இருந்துச்சு. ஷேவ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு, சார் நம்ம நினைச்ச அளவுக்கு மோசமா இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் மணி சார் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்தாங்க, பார்த்துட்டு நல்லதான் இருக்கு, ஒன்றும் பயப்படாத, நல்லா தான் இருக்குது, டோன்ட் வரி அப்படின்னு சொன்னார். சரி சார் சொல்லிட்டேன். பட் அதுதான் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த சேஞ்ச் ஓவர் தான் இந்த கேரக்டர் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அப்படி இல்லாட்டி அது பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸரான ஒரு கேரக்டருக்கு. நாங்கள் பார்த்த ஆஃபீஸர்ஸ் மோஸ்ட்லி அவங்கெல்லாம் க்ளீன் ஷேவனாக தான் இருக்காங்க. அண்ட் அது நமக்கு சூட் ஆகணும் இல்லையா. ஸோ அது வெயிட் லூஸ் பண்ணி அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு யூனிஃபார்ம்லாம் போட்டு பார்க்கும்போது ஐ வாஸ் லைக் ஓகே, தப்பிச்சிடலாம் போல இருக்குது. ஒரு மனிதா சொன்னாங்க, நமக்கு மீசை எடுத்தால் தான் செட் ஆகுதுல்ல கேரக்டருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். பட் குட், எனக்கு நல்ல சேஞ்ச் ஓவர், எனக்கு பெரிய சேஞ்ச் ஓவர். But when I saw him, he used to keep feeling nervous of how he's looking or whatever. So but I used to say, but he's looking great, what is this? I don't understand. Then I நம்ம பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. Yeah, because this is Karthi for me, that was Karthi.
And then I saw Parthiveeran after we finished shoot and I was like, oh, now I know why he was so nervous. ஃபர்ஸ்ட் லுக் வந்த உடனே உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரியை தான் அன்னைக்கு ஃபுல்லா சோஷியல் மீடியாவே பேசுச்சு. ஏன்னா அந்த ஒரு லுக்கே வந்துட்டு எப்படி இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து அதற்கு விமர்சனம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. உங்களுக்கு ஆனர்ல பார்க்கும்பொழுதோ இல்ல அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுதோ உங்க சைடு யார் யார் எப்படி எல்லாம் ஃபீல் பண்ணாங்க? எனக்கு அந்த போஸ்டர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 பேர் இருக்காங்கன்னு மட்டும் தான் கவனித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஃப்ளைட் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் பார்த்தா புறா தெரிஞ்சுது. அப்படி ஃபஸ்ட் லுக்கில் நமக்கு புரியாத விஷயங்கள் செகண்ட் டைம் தேர்ட் டைம் பார்க்குறப்ப அதில் அவ்வளோ லேயர் அதில் சார் ஆட் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அந்த டிசைனாகவே கோபி பிரசனாவோட டிசைனு சாரோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் அதேமாதிரி நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது அது சும்மா கேஷுவலாக எங்கள் ஆஃபீஸில் எடுத்த ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்த ஒரு பிக்சர். ஆனால் அதுக்குள்ளேயே 2 கேரக்டரையும் அவர் கொண்டு வந்தார். நீ இந்த இடத்துல பாரு, எனக்கு இந்த மாதிரி ஸ்மைல் வேணும் அப்படி சார் கேட்டு வாங்கின சில விஷயங்கள் கம்ப்ளீட்டாக ஃபேஸை ரிவீல் பண்ணாமல் இன்னும் அது வெரி மணி சாரோடைய ஸ்டைல் தான் அது. நான் இங்கே அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட போஸ்டர் டிசைனிங்கில் நான் உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறதுனால எனக்கு தெரியும் அது எவ்வளோ மணி சாரோடைய ஒர்க் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த இம்பாக்ட் ஐ திங்க் எனக்கு உள்ளேருந்து பார்க்க எனக்கே இம்பாக்ட் இருக்கும்போது வெளியில் பார்க்குறவங்களுக்கு இன்னுமே அது ஃப்ரெஷ்ஷாகவும் அப்பீலிங்காகவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கு. ஓகே, அந்த கெமிஸ்ட்ரி பற்றி கேட்கணுன்னா இவரோட வந்துட்டு அந்த ஆன் ஸ்க்ரீன் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் அந்த கேமரா ஃபேஸ் பண்ணும்போது உங்களோட அந்த கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸ் எல்லாமே. I just feel like when I first met Karthi, in fact, he was talking about the poster. The first poster that came out, that was our look test. At least we were just doing a photo shoot together. That was the first poster that came out. We didn't have hair, makeup, nothing. We were in our normal clothes. But when I first met him, I just knew he was a very big star and a very good actor. I didn't know anything about him, but I just felt I trust this person and this person seems really like a good person. And I think the moment you trust somebody, then it just everything is seamless from there. And I just feel like whenever I see the posters, I feel like it looks real, it looks very effortless. Like I feel like whoever these two people are, they look like they belong together. And I think that's really important. And I think that comes from the way the director creates the scene, the way he writes the characters. Because we can do whatever. Till the director captures it like that, till he envisions it like that, it does not matter what we do. So it really depends on how the director captures it also. So it felt very effortless for me, I think for Karthi as well. It just felt natural and very real. So I think that's... அது சார் கொடுக்குற... That is so special. இப்போ நீங்கள் பார்க்குற பிக்சர்ஸ் எல்லாமே சீனில் இருந்து எடுத்த பிக்சர்ஸ்னால அதில் பெர்ஃபார்மன்ஸோடைய பீக்கில் எடுக்கும்போது அதோட இம்பேக்டே கதையாக இருக்கும். ஒரு போஸ்டரே கதையாக, ஒரு ஸ்டில்லே கதையாக இருக்கும். None of these pictures are posed. They're all from the scenes. அவரோட திரைப்படங்கள் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப இடம் இருக்கும் அந்த இடத்துல. ஹீரோயினுக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்கள் எழுதும் பொழுதும் ரொம்ப நுணுக்கமாக அவர் வந்துட்டு கேப்சர் பண்ணுவார். அவங்க கண்ணில் இருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அவர் நிறைய டைம் எடுத்துப்பார். அப்படி இந்த படத்தில் அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இந்த இடத்துல அதித்திக்கு கொடுத்து கதாபாத்திரத்தில் அவர் எந்த அளவுக்கு மெனக்கெட்டிருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்க சார்? எழுதும் போதே அவர் சொன்னது வந்து பார்க்க ரொம்ப மென்மையாக இருக்கிற ஒரு பொண்ணாக இருக்கணும், ஆனால் உள்ள நிறைய அழுத்தம் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் அவர் எழுதியிருந்தார். ஒரு டாக்டராக இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஜாபாக இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் யூஸ்வலாக திரையில் காமிக்கிற பெண்களில் முக்கால்வாசி வந்து ரொம்ப யோசிக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான கதாபாத்திரங்களாக நம்ம ரொம்ப அரிதாக தான் பார்க்க முடியுது, ரொம்ப அடிக்கடி பார்க்க முடியாது. அதில் முக்கியமாக மணி சார் மாதிரியோ இல்லை நல்லா ஸ்ட்ராங் டைரக்டர்ஸ் பாலச்சந்தர் சார் மாதிரி எல்லாம் பாரதிஜா சார் படங்கள் எல்லாருமே விமன் கேரக்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே வச்சுருப்பாங்க, ஒரு ஆணுக்கு நிகராகவே தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா அதான் உண்மையும் கூட. அவங்க எந்த வகையிலையும் வந்து ஷார்ப்னஸ் கம்மியாவோ இல்லை வந்து விஷயம் தெரியாதவங்களாம் இருக்கவே மாட்டாங்க, ரொம்பவுமே இன்டெலிஜென்ட்டாகவே தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது இந்த கேரக்டர்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இந்த அவங்க பண்ணியிருக்கிற இந்த கேரக்டர்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு 2 பேருக்குமே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பயங்கர ஸ்கோப். இந்த மாதிரி எல்லா கதைகள்லையும் கிடைக்காது. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர்னால இல்லை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப் ரொம்ப ஜாஸ்தி. காற்று வெளியிடை படத்தோட பேருக்கு ஏற்ற மாதிரி 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் வரலாம். ஒரு படத்தில் ஒரு எல்லைக்கு மேலே உங்கள் 2 பேரோட ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த இடத்த நீங்கள் எப்படி வந்துட்டு கொண்டு வந்தீங்க உங்களோட கேரக்டர் வைஸ் அண்ட் உங்களோட எக்ஸ்பிரஷன் வைஸ்? I think that really is the way Mani sir writes. The thing is, Mani sir writes nuances of a relationship very amazingly. So I remember when I first read the script, I was sitting in this room only, and it was the second time that I came to this office and I was reading the script, and I remember I I would start tearing up through it, and at the end of it I had to sit quietly because I didn't really know anybody in the office. So I was like, I'm going to go out with red eyes, they're going to think this one is crazy. So I sat quietly, like I finished weeping, then I shut the whatever, because it's very moving, it's very touching.
So I finished and I shut it and then I went upstairs. I wiped my tears and went upstairs. But I remember that feeling that stayed with me when I read the script. And through the shoot of the film, the way that Sir would stage the scenes or the way that he would write them, even though I don't understand the nuances of the language, it was so strong, whatever the feeling was, that actually felt very, I don't know, it felt real. And I can't explain anything else because I don't think, like, you know, I don't really know how to act. I just feel like when you have a very good director, when you have a good co-star, when your scenes are written very beautifully, then you just feel it and you do it. You know, like, I can't tell you what technique, how, I don't know அப்படியே any of அவங்களுக்கு that. வந்துட்டு அது தத்ரூபமாவே வந்துருச்சு அப்படின்னு கூட சாரோட சொல்லலாம் ரைட்டிங் ரொம்ப சுப்பீரியர் இருக்கும். சாரோட எழுத்து இருக்கு இல்லையா, அது படிச்சோடனே ஒரு நம்ம சீன் அதோட வந்து ஒன்று போயிடும். ஒரு 2 பேர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணிட்டா என்ன பேசுவாங்க அப்படிங்கறத நீங்க இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அதை நீங்க கரெக்டாக உள்வாங்கிக்கிட்டாலே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா வந்து. இந்த படத்துல நிறைய சாங்ஸ் வந்துட்டு வந்த உடனே கார்த்தியோட அந்த மேரி மீ சாங் கேட்ட உடனே எல்லாருமே வாவ் கார்த்தி பாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு பார்த்தாங்க. அந்த சாங்கை தவிர்த்து இந்த படத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. உங்களுக்கு பிடித்த ட்ராக் இந்த எனக்கு படத்துல? நல்ல இலை ரொம்ப பிடிச்ச நல்ல இலை ஃபர்ஸ்ட் கேட்டதுல இருந்து ரொம்ப பிடிச்ச பாட்டு நல்ல இலைங்கிற சாங். தமிழ்ல இருக்கக்கூடிய அழகு ரொம்ப நல்லா இருக்கும், அது இருக்கக்கூடிய காதல் ரொம்ப அழகா இருக்கும், அண்ட் அது இருக்கக்கூடிய ரொமான்ஸ் ரொம்ப அழகா இருக்கும் அதுல. ஸோ அது ரொம்ப பிடிச்ச பாட்டு எனக்கு. I don't think I can pick a favorite, but I really like the meaning of Nalle. It's a very pretty song. Karthi used to sing it every day, all the time on set, every day. So it's a very beautiful meaning. And me being like a typical girl, that song is so beautiful. It's like, you always feel like that. But I mean, if I really had to pick like that, then I would say Van, because obviously it's a very pretty song. Yeah, it's like what you imagine, na? One day I'll be in Manisha's film, and when I saw Kehna Hi Kya, I was like, one day I want to do this. So Van is one of those, you know, like, okay, this is my moment. Can you sing that song? Which Van? Van. Van varuvan, thoruvan, malai pol veruvan, maramam arivan, ennul olivan, அழகில் நிமிர்வான், தொலைவில் பணிவான், கர்வம் கொண்டால் கல்லாயுரைவான், கல்லாயுரைவான் உரைவான், காதல் வந்தால் கனையாய் நிகழ்வான், என் கள்ள காமுகனை அவன்தான். அண்ட் கம்மிங் டு மூவி, மறுபடியும் திரைப்படத்திற்குள்ளே வந்தால் மணி சாருக்குன்னு ஒரு சைன் இருக்கும் ஒரு திரைப்படத்தில். ட்ரெயின் ஷாட்ஸ், பஸ் ஷாட்ஸ், மிரர் ஷாட்ஸ் அண்ட் பைப்போல், ஒவ்வொருத்தவங்க தலையோட தலை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ். அதே மாதிரி இந்த படத்துலையும் மிரர் ஷாட் இருக்கு. அதே மாதிரி ரெண்டு பேரும் அவருடைய ஸ்டைல் God, all those shots are there because that's what we've grown up watching. Say one day please. இது நானும் பண்ணுவேன். கண்டிப்பா அந்த ஷார்ட்ஸ் வரும்போது எந்த அளவுக்கு இருந்தது அந்த மேக்கிங்? ஏன்னா இது வரைக்கும் பெரிய லெஜெண்டரி ஆக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் எல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் அதுக்குள்ளே வரும்போது எப்படி நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்க அந்த ஷார்ட்ஸ்? இது நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மணிசர் படங்களில் பார்த்துருக்கோம், பட் அதெல்லாம் மைண்டில் ஓடல. இந்த கேரக்டரை இந்த மூமெண்ட் தான் நம்ம அழகாக பண்ணி கொடுத்துட்டு இல்லை, நமக்கு அது தோணலை என்னமோ. அந்த எக்ஸ்ட்ரா பேக்கேஜோ அந்த ஒரு பயமோ ஏறல. நாம் பண்ணுறோமே மணி சார் படம் கரெக்டாக பண்ணணுமேங்கிற அந்த பயம் இல்லை. சார் எனக்கு முதல்ல பழக்கங்கிறதுனால எனக்கு பயம் கிடையாது, தயக்கம் கிடையாது. இந்த மூமெண்ட் நல்லா பண்ணணும், இதை வந்து இது கன்வின்சிங்காக பண்ணணும், இது நல்லா பண்ணணும், அந்த தாட் நிறைய இருக்கும். பட் நான் நிறைய என்ஜாய் பண்ணேன். அந்த ஆஃபீஸராக அந்த யூனிஃபார்ம் போட்டு நடந்து வர்றதோ, அந்த ஒருத்தர்கிட்ட பேசுறது, அந்த துணியே வேறையாக இருக்கும் ஒரு ஆஃபீஸராக இருக்கும்போது. அது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அந்த படத்தில். பட் கேரக்டராக நான் எனக்கு ரொம்ப சவாலான கேரக்டர். ஓகே, மணி சாரோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா மணி சாரோட மேக்கிங்கோட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். I'll have to write a essay for this. It's a dream come true experience. You know, like I think Mani sir is on everybody's wish list. For even when they're not actors, it's like everybody's like Mani sir. Mani sir is Mani sir. And like, but when you actually work with him, you really feel what Karthi says. He's our Mani sir. He's very, again, you don't feel scared of him. He's so, you know, he really takes care of you.
but he takes care of you and he pushes you into the most scary situations in terms of just working. Like, he will really challenge you, he'll push you to your extreme, but he'll really look after you and take care of you as a, like, really like a mentor. He's a teacher in the true sense. He will never tell you what to do. He will not clip your wings and say do this, do that. He'll give you wings to fly. He'll give you space to explore. He'll say, we will discover together. We will do this together. It's so amazing to have that person in your life as a you know, in your when you're working. So it's really been an amazing experience. And Mani sir is the kind of person, because of the kind of director he is, he's a special director. He's also a special human being. He gets the best team, the best of this country work with Mani sir. Every single person, every single human being who works on his film works with the same passion. Mani sir's passion is infectious. Same passion, same love, same, like, you know, that togetherness of a team to make this beautiful product. So we all felt that, you know, we really, everybody says this during promotions, we felt like a family, but I actually feel like when I come here to Madras Talkies, I feel I've come home. This is my home in Chennai, and I feel really happy. It's been a life-changing experience for me. I've really loved it. I think that I can't say enough about it. இந்த இடத்துலயே வந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே ஒரு அழகா அப்படியே உள்ள வந்துட்டு தன்னை அமர்த்திக்கிட்டு தான் எல்லாத்தையுமே சொல்றாங்க. மணி சார் எங்க நான் இப்போ வந்துட்டு வெளியில போனாலும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ல, உங்களுக்கு பழைய படங்களை வந்து மறுபடியும் ரீமேக் பண்ணி நடிக்கணும்னா என்ன படத்துல நடிப்பீங்கன்னா டக்குன்னு மணி சாரோட ஏதாவது ஒரு படத்தை சொல்லிடுவாங்க. ஆனா இப்போ நீங்க மணி சாரோடய ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ இன்கேஸ் அவர் வந்துட்டு தன்னோட எல்லா படங்களையும் மறுபடியும் ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்பட்டா, எனக்கு இதுதான் பண்ணவே மாட்டேன். நான் பேசுறேன், பண்ணவே மாட்டேன். ஓகே, அவர் பண்ண படத்துல, அவர் பண்ண படங்களுடைய சாயல் இல்லாமல் பண்ணணும்னு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறாரு. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து டோட்டலாக பிரேக் பண்ணி பண்ணணும்னு தான் அவர் எப்பவுமே அவர் ட்ரை பண்ணுறாரு. ஸோ பண்ணதே திரும்பி பண்ணவே மாட்டார். 100% சொல்ல முடியும். மக்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாவலை நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மணி சார் படங்கள் அப்படின்னாலே தனியாக எல்லாருமே தெரியும். அது சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய திரைப்படங்கள். அவர் கையாளுற கதாபாத்திரங்களாகட்டும், அவங்களுடைய உரையாடல்களாகட்டும், அவர் க்ரியேட் பண்ணுற விஷுவல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ரொம்ப திரும்ப திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய படங்களை தான் அவர் எப்பவுமே கிரியேட் பண்ணியிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக அவருடைய காதல் கதைகள்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ மறுபடியும் மணி சாரோட காதல் கதை, ஆனால் இது இன்னொரு அழுத்தமான காதல் கதையாக இருக்கும், இன்னொரு எமோஷ்னலான காதல் கதையாக இருக்கும். அண்டு இதில் கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு முக்கியமாக ரொம்ப சவரான கதாபாத்திரம். ரஹ்மான் சாருடைய பிரமாதமான இசை, ரவிவர்மன் சாருடைய ஒளிப்பதிவு. வேட்டார் விளையாடுறதுக்கு அப்புறமா வந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் அவர் தமிழில் பண்ணி. வேற ஒரு லெவலில் ஒரு சினிமாட்டோகிராஃபி. அண்ட் எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். ஆல்ரெடி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே எல்லாருடைய கவனத்தையும் இந்த படம் ஈர்த்திருக்கு. இது வந்து ஒரு மணிரத்னம் சாருடைய படம் அப்படிங்கிற சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன் படத்தை மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு. இது எனக்கு மறக்க முடியாத ஒரு திரைப்படமாக நிச்சயமாக இருக்கும் இந்த அனுபவம். இந்த திரைப்படமும் மக்களுக்கு மறக்க முடியாத படமாக அமைஞ்சதுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த ஹாஃப் அன் ஹவர் சூப்பராக வந்துட்டு எங்கள் கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசுனீங்க, படத்தை பற்றியும் அண்ட் நிறைய சிரிச்சிட்டு இருக்க மாதிரியும் நிறைய விஷயங்கள் இருந்தது. ரொம்பவே நன்றி.